சற்றுமுன் வெளியான தகவல், ஒரு சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவைகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? விஜய் அரசின் மிகப்பெரிய தகவல் வெளியாகி உள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். விஜய் அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு தன்னுடைய முதலாவது திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்த கருத்துக்கள் இணையதளத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அதில் பல்வேறு கருத்துகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடந்த மே மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்போது 88 நாட்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளது. அதற்குள் பட்ஜெட் தாக்கல் என்பது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்திவிட்டது. அந்த வகையில் ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்ற நம்பிக்கையில் வாக்களித்த மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறதா அல்லது நிதி நெருக்கடியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா என்பதையும் நடுநிலையோடு ஆராய வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இதில் ஒரு புறம் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. முக்கியமாக தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிக்கு வழி சேர்க்கும் வகையில் அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்ணுக்கு 1 பவுன் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் 812 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த வகையில் இதற்கு இஸ்லாமியர்களின் ஹஜ் யாத்திரைக்கான மானியம் ரூபாய் 25,000 இலிருந்து 35,000 உயர்த்தப்பட்டிருப்பது வேளாண் துறை மற்றும் அதை சார்ந்த கால்நடை வளர்ப்பு, பால்வளம், உணவு பதப்படுத்துதல் போன்ற மதிப்பு கூட்டு தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது போன்றவை பாராட்டுக்கான அம்சமாகும். இதில் அரசு டெண்டர்களில் நிலவிழந்த கமிஷன் முறையை கட்டுப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முயற்சிப்பது, நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கையை வலியுறுத்துவது ஆகியவை ஆட்சியாளர்களின் சமூக பொறுப்பேற்பை நன்றாகவே காட்டுகின்றன. அந்த வகையில் இன்னொரு பக்கம் இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு சில ஏமாற்றங்களையும் அளித்துள்ளது. இதில் தேர்தல் வாக்குறுதியில் அதிகமாக பேசப்பட்டது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 உயர்த்தப்படும். ஆனால் இன்னொரு புறம் இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக ஆண்டுக்கு 6 இலவச சமையல் கேஸ் வழங்கப்படும் என்ற அறிவிப்புகள் தான். ஆனால் அவை இரண்டுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 மற்றும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள். இதனால் பொதுமக்கள் மிகவும் ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த செய்தியானது கிடைக்கவில்லை. புதிய அரசின் மீதமுள்ள பதவி காலத்தில் இவை நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் முதல் பட்ஜெட்டிலேயே இது இடம்பெறும் என்று நம்பியிருந்த பெண்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான சவாலாக உருவெடுத்து நிற்பது மாநிலத்தின் நிதி மேலாண்மைதான். தமிழகத்தின் இப்போதைய கடன் அளவு ரூபாய் 10.98 லட்சம் கோடி என்ற நிலையை எட்டி உள்ளது. இதன் மூலம்தான் மாநிலத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சராசரியாக ரூபாய் 4.80 லட்சம் கோடி சுமை உள்ளது. புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருகிறது. நடப்பு, அதாவது 2026 முதல் 2027 நிதியாண்டில் மட்டும் மேலும் 1,73,445 கோடி கடன் பெற திட்டமிடப்பட்டுள்ளதும்
இந்த ஆண்டிற்கான வட்டி தொகையாகவே ரூபாய் 78,683 கோடி கட்ட வேண்டியிருப்பதும் நிதி நெருக்கடியை நன்றாகவே நிர்ணயித்திருக்கிறது. கடந்த 3 மாத காலத்தில் மட்டும் மொத்தம் அதாவது ரூபாய் 21,000 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது கணக்கிடப்பட்டது. எனவே தாவேக அரசின் இந்த முதல் பட்ஜெட்டில் புதிய மாற்றத்திற்கான பல ஆரோக்கியமான விதைகளும் தொலைநோக்கு திட்டங்களும் தூவப்பட்டிருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடன் சுமையை கட்டுப்படுத்துவதிலும் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதிலும் அரசுக்கு மிகப்பெரிய நிதி தடுமாற்றம் நிலவுவதையும் மறக்க முடியாது. இதனால் நிதி நிலையை சீரமைக்க 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்ற நிதி அமைச்சரின் கருத்தும் கடன் குறையாது என்ற அதிகாரிகளின் கருத்தும் யதார்த்த நிலையையே பிரதிபலிக்கின்றன. அதனால் திட்டங்களை அறிவிப்பதோடு நின்றுவிடாமல் வருவாயை பெருக்கி நிதி நிர்வாகத்தை சீரமைத்து வெற்றி பாதையில் பயணிப்பதே இந்த அரசின் முன்னால் இருக்கும் நிஜமான சவாலாகும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய அதாவது புதிய திட்டங்கள் வரப்போகும். குறிப்பாக மிக விரைவில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500, 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், அதே சமயம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நிதி உதவி என அனைத்து திட்டங்களும் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார். ஆகையால் அனைத்து பொதுமக்களும் இந்த செய்தியானது அனைத்து பொதுமக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் விரைவில் இதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2,500 உயர்த்தப்படும். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம புதிய செய்திகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.